ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து வறுத்து அரைச்சி வைக்கிற தண்ணி குழம்பு, சிக்கனை வச்சு செய்கிற தண்ணி குழம்பு. இது வந்து நம்ம இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் இது வந்து அருமையான மேட்சாக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கேஜி சிக்கனை எடுத்து அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து தயிர் போட்டு ஒரு 1/2 hour வந்து மேரினேட் பண்ணிடணும். அது மேரினேட் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே வந்து நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோ. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 ஸ்பூனு பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 4லேருந்து 5 வந்து வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி அளவுக்கு நல்லா அது மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுடுவோம். இப்போ வந்து இன்னொரு வானலில் எண்ணெய் போட்டு நம்ம வந்து அந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி அது வந்து ஒரு 3/4 அளவுக்கு வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே வந்து அதை வந்து வதக்கி எடுத்துருவோம். 3/4 பதம் அது வந்து வெந்துடணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம்னு வைங்களேன், நம்ம குழம்பு கொதிக்கிற வரைக்கும் அது வந்து அதிலே இருந்துச்சுன்னா ரொம்ப ஓவர் குக் ஆகிடும் சிக்கன். அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இப்போ வந்து அது சிக்கன் வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளாரே நம்ம வந்து அந்த ட்ரை ஐட்டம்ஸை ஃபஸ்ட்டு 2 தடவை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு, அது கூடவே இந்த வெங்காயம், தக்காளி வதக்கண்டி நல்லா அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ வந்து வானலில் எண்ணெயில் வந்து கரம் மசாலா ஐட்டம்ஸ் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு, அதை போட்டு அதுவும் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்குவோம். இப்போ அந்த சிக்கன் நம்ம வந்து வதக்கணும் இல்லைங்களா, அதுலேயும் தண்ணி இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா வந்து இந்த சிக்கனுக்குள்ளே அந்த ஐட்டம்ஸோட டேஸ்ட் எல்லாம் ஃப்ளேவர் எல்லாம் என்ஹான்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு தேவையான அளவு உப்பு டேஸ்ட் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. இதுதான் இந்த ஃபைனல் டச். இந்த மாதிரி அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மேலே. இந்த மாதிரி வந்தோடனே நிறுத்திட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னு வைங்களா, சூப்பர்